பார்த்தோன்னே ஏன்னா இதில் பிளெயின் கிளாத்தில் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிட்டாக வாங்கின ஃபீஸில் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. பிட்டாக வாங்கினீங்கன்னா என்ன, இந்த ஃபஸ்ட்டு கடமடிப்பு இருக்கும், ரெண்டாவது இந்த கம்பெனியோட சீல் இதில் இருக்கும். இது நல்ல பக்கத்தில் தான் போடுவான். ஏன்னா ரைட் சைடில் டார்க்காக இருக்கும், லெஃப்ட் சைடில் ராங் சைடில் வந்து லைட்டாக இருக்கும், வெளுத்தா மாதிரி. அதனால் அது நல்ல மடிப்பாக கடமடிப்பு மேலே தான் இருக்கும். இப்போ இந்த பள்ளமாக இருக்கிற பக்கத்தை நேராக நம்ம பக்கம் வச்சுக்கணும். எடுத்து மார்க் பண்ணிங்க. உங்களது இதெல்லாம் இந்த இங்கிருந்து 1.5 இன்ச்சு இல்லை ஒரு ஸ்கேல், சாரி 2 இன்ச்சு வைக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு லைன் இதில் போட்டால் போதும். இது நம்மளோட இடுப்பு மடிக்கிறதுக்காக உள்ளது. இங்கிருந்து சட்டைங்க இதான் எனக்கு அளவு கொடுத்தியா? ஆப்போசிட்டில் அங்கே இந்த டப்பா வச்சது மறைக்கிறையா இருக்கும். இங்கிருந்து எப்படியும் பிடிக்கக்கூடாது. கரெக்டாக இதுக்கு நேராக உள்ள ஒரு பீஸ் வந்து இந்த சட்டையில் இறக்கங்கள் வேணுமா? இறக்கம் வேணும்னா இப்படி ஏற்றிக்கணும், இதே அளவுனா இப்படி வைக்கணும். இறக்கத்தை குறைக்கணும்னா கீழே இறக்கணும். புரியுதா? இதோட இன்னும் குறைக்கணும்னா கீழே இறக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட இன்னும் இறக்கம் வேணும்னா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு மேலே ஏற்றணும். இதே அளவுனா இதுலேயே வச்சு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஸ்டிச்சஸில் ஏற ஒரு மார்க்கு. இது சட்டை தைச்சு முடித்த பகுதி. இதுலேருந்து வெட்டும் பகுதி போடணும். இப்போ ஒயரம் எடுக்க தெரியுமா? அடுத்தது அகலத்துக்கு நீ இப்போ என்னை எடுத்துகிட்டு தான் அடுத்தது எனக்கு கொண்டே அனுப்பிச்சிட்டு தான் நீ குரூப்பில் போடணும். கொண்டுடுவோம் ஒன்று சொல்லிட்டு இதை ரெட்டையாக மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு மடிப்பு, கழுத்தோட மடிப்பு இங்கே இருக்கணும். இதில் தைச்சு முடித்த பகுதி இதில் இருக்கணும். நேற்று யார் வரலையே பார்த்துக்கோங்க. இதில் வெட்டும் பகுதியில் மார்க் பண்ணணும். இதில் ஒரு ஸ்கேல் அளவு, கண்ணாடி ஸ்கேல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கேல் அளவு. இது எதுக்குன்னா நமக்கு முண்டா போயிட்டாலோ இல்லை இடுப்போ ஏதோ பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சி விடுறதுக்காக எக்ஸ்டென்ஷன் பகுதி அது. இதெல்லாம் புரியுதா எல்லாருக்குமே? அடுத்தது கை, கழுத்து, இந்த ஷோல்டர் பின்கொண்டில் இதை வீட்டு ரிவர்ஸில் திருப்பணும். அப்போ தான் முன்கழுத்து எங்கே இருக்குது. இப்போ பின்கழுத்து ஆழம், அதாவது நேரில் ஒரு அளவெடுக்கும் போதோ வயசை வச்சு செய்யும் போதோ நம்ம என்ன ஆகும், முன்கழுத்து தான் ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போது பின்கல்ல நாட்டெல்லாம் வைக்கிறதுனால